தேனி மாவட்டம் கம்பம் நகரில் மஸ்ஜித் தவ்ஹீத் அறக்கட்டளை சார்பில் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாணவ மாணவியர் பெற்றோர்களுக்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் வைக்கும் வேண்டுகோள், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். தமிழக மக்கள் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக சாதி மதம் பெரும்பான்மை என்ற வாதங்களை எல்லாம் புறக்கணித்து, பணத்தை புறக்கணித்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டின் 2000 ஆண்டுகால மத நல்லிணக்க பாரம்பரியத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நாங்கள் கருதுகிறோம். அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய அரசு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் வழி நடக்கும் அரசு என்று சொல்லியிருக்கிறார்கள். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இந்த நாட்டில் வலியுறுத்திய முக்கியமான விஷயம் மத நல்லிணக்கம். இந்திய அரசியல் சட்டம் வலியுறுத்தும் அடிப்படை கொள்கை மத நல்லிணக்கம். எல்லா சமூகங்களும் அமைதியான முறையில் மிக நீண்ட காலமாக தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு வட இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள் நாட்டின் அடிப்படையே சிதைப்பதாக இருக்கிறது. அரசியல் சட்டத்தின் நோக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. அவ்வாறான சங் பரிவார் அமைப்பில் நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாடு போராடி வந்திருக்கிறது. அந்த வழியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அந்த பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என்று கோருகிறோம். இரண்டாவது விஷயம், பெண்களுக்கு நிறைய மகளிர் உரிமை திட்டம் போன்ற விஷயங்களை கடந்த திராவிட இயக்க அரசியலும் செய்தார்கள். இப்போதும் முதல்வர் அதை தொடர்ந்து செய்கிறார். அவருக்கு நாங்கள் வைக்கும் வேண்டுகோள், பெண்களுக்கு பெண் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அதிலேயும் பின்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தலித்துகள், பழங்குடி பெண்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கவனம் எடுத்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். கல்விதான் தமிழகத்தை ஒப்பீட்டளவில் வடநாட்டு மாநிலங்களிலிருந்து உயர்த்தி இருக்கிறது. அந்த நிலை மீண்டும் தொடர வேண்டும், உயர வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு நிறைய மக்கள் கல்விக்காக தனியாரிடம் பல லட்சங்கள் செலவழிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. பணம் இல்லைன்னா கல்வி இல்லை என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். எல்லா கல்வியையும் அரசே வழங்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை வழங்க வேண்டும். குறிப்பாக உயர்கல்வி குறித்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஒரு அறிமுகம் இல்லை. அதை அரசாங்கம் உயர்கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பள்ளியிலே சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்களை அழைத்து சொல்லித்தர வேண்டும். எனவே கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இரண்டாவது, திருப்பரங்குன்றம் பிரச்சனை, அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்திலே இருக்கிறது. சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதற்கான வேலையை செய்வார்கள். திருப்பரங்குன்றம் பிரச்சனை போன்றவற்றில் ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் தந்தை பெரியார் வழி நடக்கும் அரசு, அம்பேத்கர் வழி நடக்கும் அரசு அதை பின்பற்ற வேண்டும். எந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக தங்களை உணர்கிறார்களோ அந்த நாடுதான் நாகரிக நாடாக கருதப்படும். அப்படி நாகரிக நாடாக தமிழகம் இதுவரை இருந்திருக்கிறது. அந்த மரபை தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் தொடர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.